தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி. இறுதி மணித்துளியின் தேவன். நியாயாதிபதிகள் 15:19. அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த பின்பு அவன் உயிர் திரும்ப வந்தது. தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துவது நாம் செய்யத்தகாத ஒரு காரியம். ஒரு தேவையை சந்திக்கும் போது அவருக்கு அதை தெரியப்படுத்துவது மட்டுமே அன்றி எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் சரியான வழியையும் சரியான முறையையும் அறிந்திருக்கிறார். சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தரை கொன்றான். ஆனால் அவன் அந்த யுத்த களத்தில் குடிக்க ஒரு கலசம் தண்ணீர் இல்லாததால் தன் உயிருக்காக போராடினான். அவன் ஜெபித்த போது தாகத்தால் மரிக்கும் முன் தேவன் அவனுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அதை குடித்த போது அவன் ஜீவன் அவனிடம் திரும்ப வந்தது. பலமுறை நாம் தேவனை நம் சூழ்நிலையையும் நேரத்தையும் வைத்து நிதானிக்கிறோம். நம் கடிகாரம் தேவனின் கடிகாரத்தை விட வேகமாகவே எப்பொழுதும் ஓடுகிறது. நேரத்தை நாம் ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். நம் காலங்கள் அவர் கரங்களில் இருக்கிறதல்லவோ. அது தேவனின் கட்டுப்பாட்டிற்கு வெளியே சென்று விடவே முடியாதது. பரிசுத்தவான்கள் எப்படி தங்கள் சவால்களை நிதானமாக சந்தித்து மேற்கொண்டார்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசியின் அடிப்படை குணாதிசயம் பதறாமல் இருப்பதே. உங்கள் சூழ்நிலையில் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து கர்த்தர் கிரியை செய்ய அனுமதியுங்கள். கவலைப்படுதல் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும். அது உங்களுக்கு உதவ போவதில்லை. கடைசி நொடி பொழுதிலும் அவரால் காரியங்களை சரி செய்ய முடியும். தேவன் எத்தனை முறை தாவீதின் வாஞ்சையை சவுலின் கொலைபாதக கரங்களில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார். கீழே விழுந்து கொண்டிருக்கிற குஞ்சுகள் தரையை தொடும் முன் தன் சிறகுகளை விரிக்கிற கழுகை போல தேவன் இருக்கிறார். அவர் ஒருமுறை கூட தவற விடுவதில்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.